ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 28 செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கிற ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி கட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் கிளியராக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. மேக்ஸிமம் வந்து 28 மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இருக்கும். கன்ஃபார்மாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அப்புறம் ஏஜ் அட்டன் பண்ண பேபிஸு, அவங்க எல்லாருக்குமே வந்து 28 இருக்கும். அப்புறம் டிகிரி படிக்கிறவங்களுக்கும் இருக்கும். அவங்க வந்து ரொம்ப லீனாக இருப்பாங்க. அந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் 28 செஸ்ட் இருக்கும். அவங்களுக்கு நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். மேபி உங்களுக்கு வந்து 28 அப்படிங்கிறதுல கொஞ்சம் இதில் ஒரு 1/2 இன்ச்சு முன்ன பின்ன மாறலாம். 1/2 இன்ச்சு மாறிச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இதே மெஷர்மெண்ட் போட்டு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 1/2 இன்ச்சு தையல் டைட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி லூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கரெக்ஷன் வரும். மற்றபடி நீங்கள் வைக்கிற அளவுகள் வந்து எதுவுமே மாறாது. இப்போ 28 மெஷர்மெண்ட்க்கும் இதே தான், 27 மெஷர்மெண்ட்க்கும் இதே தான், 29 மெஷர்மெண்ட்க்கும் இதே தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம வந்து மெஷர்மெண்ட் வைக்கும்போது 28, 30, 32, 34, 36, 38, 40, 42 இப்படி வந்து +2 தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து கனெக்ட் பண்ணுவோம். இதில் நடுவில் இருக்கிறவங்க வந்து அதாவது 28 அப்படின்னா அவங்க செஸ்ட் 29 அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச் அளவுக்கு தையல் அடிக்கும்போது ஒரு ஸ்டிச் வந்து நீங்கள் வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. அதே வந்து 27 அப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டிச் வந்து டைட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸில் ப்ரொசீஜர். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் உங்களுக்கு இதில் டெமோ காட்டுறேன். எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக வந்துடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா டெய்லரிங்கில் அவங்களுக்கும் வந்து நீங்கள் சென்ட் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரொசீஜராக ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே இருந்து அப்படின்னா நெக்கில் இருந்து தான். எப்போவுமே வந்து நீங்கள் கிளாத்தில் இருந்தாலும் சரி, பேப்பர் கட்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, க்ளோஸாக இருக்கிற பக்கம் வந்து நம்ம சைடு இருக்கணும். இந்த மாதிரி வந்து ஓப்பனாக இருக்கிறது நம்மளுக்கு ஆப்போசிட்ஸாக இருக்கணும். இதுதான் நீங்கள் சுடியாக இருந்தாலும் ப்ளவுஸாக இருந்தாலும் ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொசீஜர். இப்போ வாங்க, இது வந்து நீங்கள் கிளாத்தாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாத்தாக இருந்தாலும் நம்ம இப்படி தான் எடுக்கணும். நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரிஜினல் மார்க் தான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம அலோன்ஸ் விட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து 28 மெஷர்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு வைங்க. பாருங்கள், நான் வந்து மெஷர்மெண்ட்டில் காமிச்சிடுறேன். 2.5 இன்ச்சு நெக்கு வித்து வந்து 2.5 இன்ச்சு 2ல் வச்சு ஒரு கரெக்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து அவங்களுக்கு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ பண்ணலாம்னா 2 இன்ச்சு. அதே மாதிரி நெக்கு பாயிண்ட்லேருந்து நம்ம ஷோல்டர் பாயிண்ட் வந்து 2 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து 2.5, நெக்கு வந்து 2.5, ஷோல்டர் வந்து 2. ஓகேங்களா? அப்புறம் வந்து நம்ம மேலே தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு மட்டும் அலவுன்ஸ் கொடுத்துக்கலாம். அது வந்து பிடிச்சி தைக்கிறதுக்கு. இப்போ இந்த மேலே இருக்கிற பிடிச்சி தைக்கிற அலவுன்ஸ் வந்து 1/2 இன்ச்சு நம்ம கொடுக்குறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெக்கு வரைஞ்சிக்கலாம். கழுத்து வந்து எவ்வளோ அவங்களுக்கு கழுத்தோட நீளம் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா 5.5 இன்ச்சு இருந்தால் போதும். 28 இருக்கிறவங்களுக்கு 5.5 இன்ச்சு போதும். இப்போ வந்து நான் பேக் நெக்கு ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். பேக் நெக்கில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 7 வச்சுக்கலாம். 7 வந்து நார்மலாக இருக்கும். கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படின்னா 8 கூட வச்சுக்கலாம். நான் வந்து நெக்கு கனெக்ட் பண்ணும்போது எப்படி வைப்பேன் அப்படின்னா இந்த ஷோல்டரோட அளவு இருக்குது இல்லைங்களா, இந்த ஷோல்டரோட சென்டராக வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் மார்க்லேருந்து நான் வந்து டேப் கிராஸாக வைப்பேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு அவங்களுக்கு வந்து நான் நெக்கு வந்து 7 மார்க் பண்ணுறேன். 7 வர்ற இடத்துல 7 மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள். ஓகேங்களா? 7 இன்ச்சு. இப்போ வந்து இங்கே நம்ம வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம். கரெக்டாக ஒரிஜினல் அளவில் ஸ்ட்ரைட் கோடு பாக்ஸை போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பேக் நெக்கு பாக்ஸ் போட்டோம். எந்த டிசைனாக இருந்தாலும் இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் நம்ம எடுக்கணும். இப்போ வந்து நான் யூ எடுக்கிறேன். அந்த யூ வந்து லைட்டாக இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுலேயே பெண்டு நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஒரே ஸ்ட்ரோக்கில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பேக் முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட்டு எவ்வளோ அப்படின்னா நம்ம 28ன்னு பார்த்துட்டோம். நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் உங்கள் டேப்பில் இப்போ 28 இருக்குங்களா, இந்த 28லேருந்து 4ஆக மடிச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். அப்படியே மடிச்சுக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு பாதி பேக்கு பாதி நம்மளுக்கு போகும்.
அதில் வந்து பாதி பார்த்தீங்க அப்படின்னா 14. இப்போ வந்து இதை நம்ம பேக் வந்து இன்னொரு மடிப்பு மடிச்சிருக்கோம் இல்லையா, அதனால் 4 மடிப்பாக நம்ம மடிக்கிறோம். ஓகேவா? எந்த மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் அதை வந்து டேப் 4ஆக மடிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தடு. அப்படியே அங்கே வந்து நெக்குக்கு கீழே இருந்து வச்சு 4ஆக மடித்த மார்க்கை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் 28 முடிஞ்சது. அதை வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா 28 டேப்பில் 4ஆக மடித்து இங்கேருந்து ஸ்ட்ரைட் வச்சு அப்படியே நம்ம ஒரு மார்க் பண்ணிடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாடி லென்த்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட் வைங்க. இவங்களுக்கு 13 இன்ச் எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே மேக்ஸிமம் 13, 14 போதும். பெரிய ரொம்ப குண்டாக இருந்தால் மட்டும் நம்ம 15 வைக்கலாம். இவங்களுக்கு நான் 13 எடுக்கிறேன். பாடி லென்த் பார்த்திங்கன்னா 28 செஸ்ட்டுக்கு 13 எடுத்துக்கிறேன். அப்புறம் அந்த 13 மார்க் பண்ண இடத்துல ஹிப்போட மார்க்கு நம்ம பண்ணிக்கலாம். ஹிப்போட சுற்றளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23. 28 இருக்கிறவங்களுக்கு 23 சரியாக இருக்கும். இப்போ இதுவும் நம்ம 23ல் இப்படி டேப் வந்து 4ஆக மடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி 4ஆக மடிச்சுக்கலாம். அவ்வளோதான். 23. இப்போது இது போட்டாச்சு. இப்போ இதிலருந்து இந்த கடைசி பாடி இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஸ்ட்ரைட் கோட் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆம்ஹோல் எடுக்க போகிறோம். ஆம்ஹோல் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து இந்த ஹிப்பு போட்டோம் இல்லைங்களா, இந்த ஹிப்பில் இருந்து கரெக்டாக 8 இன்ச்சுக்கு வச்சு இந்த செஸ்ட்டு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல 8 இன்ச்சுக்கு வச்சு ஒரு மார்க்கு பண்ணிக்கோங்க. ஓகேயா? அப்போ இதுதான் ஆம்ஹோலோட அளவு. இது வந்து இப்போ நம்ம பாக்ஸ் கட்டிக்கலாம். இந்த ஷோல்டர்லேருந்து அந்த 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அங்கேருந்து ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பாக்ஸை வந்து நம்ம வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு இங்கே ஒரு ஷேப் எடுத்துக்கலாம். 3/4 இன்ச்சுக்கு ஒரு ஷேப். ஓகேங்களா? இந்த இடத்துல 3/4 இன்ச்சுக்கு ஒரு ஷேப்பு. அப்படியே அதை வந்து எல்லாம் நம்ம வளைச்சிக்கலாம். அவ்வளோதான். இங்கேருந்து இந்த சைடு ஜாயிண்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் அளவு பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு 13 வருது. ஓகேங்களா? ஆம்ஹோல் அளவு நம்ம 13 வச்சுக்கலாம். நீங்கள் ஆம்ஹோல் அளவு தனியாக பார்க்காட்டியும் பரவாயில்ல. இங்கேருந்து 8 இன்ச் பார்த்துட்டு பாக்ஸ் போட்டு இது வரைஞ்சிட்டிங்கன்னா அவங்க ஆம்ஹோல் கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து இந்த பேக் வந்து நம்ம வெட்டிக்கலாம். பேக்கு வந்து நான் லைனிங் ப்ளவுஸ்க்கு அளவு கொடுக்க மாட்டேன், கீழே அலவுன்ஸ் கொடுக்க மாட்டேன். அப்படியே தான் நான் கட் பண்ணி எடுத்துக்குவேன். என்னோடய ஸ்டைலில் பண்ணிங்கன்னா லைனிங்கில் நான் போட மாட்டேன். ஒரிஜினலில் மட்டும் நான் 1 இன்ச் அலவுன்ஸ் கொடுத்துக்குவேன். இந்த மாதிரி சாதா ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து ஒரு இன்ச்சோ 1.5 இன்ச்சோ அலவுன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது இதோட ஒரிஜினல் அளவு மட்டும் தான் நான் வரைஞ்சிருக்கேன். இதில் வந்து இப்போது நம்ம வந்து எவ்வளோ வந்து தையலுக்கு விடணுமோ அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், நெக்குக்கு வந்து 1/4 இன்ச் அளவுக்கு தையலுக்கு விடுங்க. ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டோம். ஆம்ஹோலுக்கும் 1/2 இன்ச்சு விட்டுக்குங்க. சைடில் வந்து 2 இன்ச்சுக்கு விட்டுக்குங்க. இதுதான் எல்லாருக்குமே நீங்கள் விட வேண்டிய மெஷர்மெண்ட்டு. ஷோல்டருக்கும் ஆம்ஹோலுக்கும் 1/2 இன்ச்சு, கழுத்துக்கு வந்து நெக்குக்கு 1/4 இன்ச்சு, பாடிக்கு சைடில் வந்து 2 இன்ச்சு. அவ்வளோதான். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். பேக் ரெடி ஆகிடுச்சு. பேக் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் சைடில் ஒரு ஜக்கா போடணும். ஜக்கா மீன்ஸ் மார்க் தான். ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மெஷர்மெண்ட் வந்து 28 செஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நான் பாடி ஃபுல்லாக விரித்து காட்டுறேன். பாருங்கள், அழகாக வந்துருச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பேக்கை வச்சே ஃப்ரண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து பேக்கோட பாடி அப்படியே வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி வச்சுட்டு ஷோல்டரு, அதாவது நம்ம ஒரிஜினல் அலவுன்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, 1/2 இன்ச் இல்லாமல் அங்கேயும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அலவுன்ஸோடவும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி மொத்தமாக அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்து வந்து நம்மளுக்கு மெஷர்மெண்ட் வேறு வரும். ஃப்ரண்ட்டோட கழுத்து வந்து 28 செஸ்ட் இருக்கிறவங்களுக்கு 5.5 இன்ச்சு வச்சா போதும். இங்கேருந்து கரெக்டாக நான் ஷோல்டரில் 1/2 இன்ச்சு சொன்னேன் இல்லையா கிராஸு, இந்த மாதிரி வச்சு 5.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. இதை தான் நம்ம கழுத்து எடுக்க போகிறோம். அப்புறம் வந்து ஆம்ஹோல் வந்து சேம் உங்களுக்கு இதில் என்ன இருக்கோ அதை நீங்கள் அப்படியே வரைஞ்சிக்கோங்க. ஆம்ஹோலு பாருங்கள், அப்படியே ஆம்ஹோல் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு சைடும் நம்ம சேமாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். கழுத்து பாருங்கள், இதை நீங்கள் பேக் போதும். இப்போ வந்து நெக்குக்கு நீங்கள் ஒரிஜினல் மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா, அதுலேருந்து நம்ம கட் பண்ணும்போது 1/4 இன்ச்சு மேலே வச்சு அலவுன்ஸோட கட் பண்ணணும். இப்போ நான் ஒரிஜினலில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஒரிஜினலில் மார்க் பண்ணிட்டேன். இந்த மார்க் வந்து ஒரிஜினலில் பண்ணியாச்சு. 1/4 இன்ச்சு அலவுன்ஸோட நீங்கள் இங்கே கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அப்புறம் வந்து இது வந்து நம்மளுக்கு பேக் அப்படியே இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம ஆம்ஹோல் வந்து குடச்சி எடுக்கணும். ஓகேங்களா. அந்த குடச்சி எடுக்கிறது வந்து கரெக்டாக ஒரு இந்த ஸ்டார்டிங்லேயும் இந்த எட்ஜ்லேயும் குடைக்கக்கூடாது. லைட்டாக நம்மளுக்கு இந்த கருவு இங்கே மட்டும் தான் நம்மளுக்கு குடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடம் மட்டும் குடச்சி எடுத்துக்குங்க. குடச்சி எடுத்துகிட்டு கஃபோட அளவு என்ன வைக்கணும் அப்படின்னா, இவங்களுக்கு 28 செஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஷோல்டர்லேருந்து, அதாவது அலவுன்ஸ் விட்டுட்டு பாருங்கள், அலவுன்ஸ் விட்டுட்டு ஷோல்டர்லேருந்து 11.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. கஃபுக்கு வந்து 11.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் நெக்கு கிட்டேருந்து கீழே வந்து 3.5 இன்ச்சு விட்டுக்குங்க. பாடிக்கு வந்து 3.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணுங்கள். அப்புறம் சைடில் வந்து இதை வந்து எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னா, நம்ம இங்கேருந்து இப்படியே நம்ம கொண்டு போயிடலாம். ஓகேங்களா. அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த இது கிடச்சிருச்சு. கஃபோட இது பட்டியோட மெஷர்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பேக் நம்ம ஃபுல் பாடி இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து 2 இன்ச்சு இங்கே குறைச்சிக்கோங்க. ஓகேங்களா. 2 இன்ச்சு வந்து குறைச்சி நம்ம இப்படியே எடுத்துடலாம். அந்த 2 இன்ச்சு இது கனெக்ட் பண்ணி தான் நம்ம பட்டி எடுக்க போகிறோம். இப்போ இதை ஷேப் எடுத்துடலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் நெக் வரைகிறோம், ஆம்ஹோல் வந்து குடைக்கிறோம். நம்ம கஃபோட மெஷர்மெண்ட் மட்டும் எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்னா, ஷோல்டர்லேருந்து 11.5 இன்ச்சு வைக்கிறோம். ஓகேங்களா. இவங்களுக்கு மட்டும். இல்லாட்டா நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, 28க்கும் 30க்கும் 32க்கும் நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. மற்ற எல்லாத்துக்குமே அப்படி நம்ம பார்த்துக்கலாம். பேக் வந்து 13 இன்ச்சு இருந்துச்சு அப்படின்னா, அதுலேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி கஃப்கான மெஷர்மெண்ட்டை நீங்கள் வச்சுக்கலாம். இவங்களுக்கு மட்டும் நம்ம 6 இன்ச்சு கூட வச்சுக்கிறோம், மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. 11.5 வச்சா போதும். இங்கேருந்து நம்ம இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அலவுன்ஸும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கேயும் நான் அலவுன்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அலவுன்ஸோடவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதிலே வந்து மார்க் பண்ணும்போதே குடைக்கிறதுக்கு ஷேப் கொடுத்துருக்கேன். அப்படியே நம்ம குடைச்சி எடுத்துக்கலாம். இங்கே ஒரு மார்க் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்து நீங்கள் இந்த மாதிரி மடித்து கரெக்டாக கஃப் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கஃப்பு. ஓகேங்களா. இந்த கட்டிங் முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் காட்டுறேன். ஸ்லீவ் வந்து இதே மாதிரி தான் நம்ம மடிக்கணும். நம்மளுக்கு ஓப்பனாக இருக்கிற சைடு நமக்கு ஆப்போசிட் சைடும், க்ளோஸாக இருக்கிற சைடு நம்ம சைடும் இருக்கணும். ஸ்லீவ் லென்த் வந்து 4.5 வைக்கிறேன். இவங்களுக்கு ஸ்லீவ் லென்த் வந்து 4.5. 5 வச்சாலும் ஓகே தான். 4.5 வச்சா உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இவங்களுக்கு 1/2 இன்ச்சு வந்து நான் தைக்கிறதுக்கு அலவுன்ஸ் தர்றேன். 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு அலவுன்ஸ் கொடுத்துட்டு 4.5 இன்ச்சு ஸ்லீவ் லென்த்து தர்றேன். 28 செஸ்ட் இருக்கிறவங்களுக்கு 4.5 கரெக்டாக இருக்கும். ஓப்பன் வந்து 9 நம்ம பாதி பார்த்துக்கலாம். அப்போ வந்து அதுவும் 4.5 தான். ஓப்பன் வந்து 4.5 வச்சுக்கோங்க. 9 வேணும் அப்படின்னா அதில் பாதி இப்படி மடிச்சுக்கோங்க டேப்பு. அப்படியே நீங்கள் மடித்து இப்படி டேப் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். அப்புறம் வந்து இந்த இடம் வந்து நம்ம 2.5 இன்ச்சு வெட்டலாம். 28 செஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த ரைஸ் பக்கம் வந்து நம்ம 2.25 அப்படி வச்சாலும் 2 வச்சாலும் ஓகே தாங்க. 2 வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இது நம்ம வந்து 6.5 வந்துச்சு இல்லைங்களா, நம்ம ஆம்ஹோலில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் கரெக்டாக இருக்குது 6.5.
இங்கேருந்து கிராஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த மெத்தடில் எடுக்க வேண்டியதில்லை. எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் பாக்ஸ் நீங்கள் போட்டுக்குங்க. ஸ்லீவுக்கும் நம்ம இப்படி ஒரு ஸ்ட்ரைட் பாக்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கேருந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம ஸ்ட்ரைட் எடுத்துக்கலாம். எப்போவுமே எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் 1.5 இன்ச் நம்ம இந்த ஸ்ட்ரைட் எடுத்துகிட்டு இந்த 2 இன்ச்சு கிராஸ் நம்ம வச்சோம் இல்லைங்களா, அந்த 2 இன்ச்சில் கொண்டு போய் அதை சேர்த்திடலாம். அவ்வளோதாங்க. இப்படி சேர்த்திட்டாலே உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். பக்காவாக ஃபினிஷ் ஆகிருக்கும். பாருங்கள் 6 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. ஓகே, கரெக்டாக 6 இன்ச் வருது. அதே வந்து நீங்கள் பேக்கை வச்சும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது கிளாத்தாக இருந்துச்சுன்னா உங்களோட பேக் தட்டு இருக்குது இல்லைங்களா, இந்த பேக்கோட ஆமோவில் வந்து இந்த கையிலேருந்து அப்படியே இப்படி வளைச்சி இப்படி கொண்டு போனீங்கன்னா அதோட ஜக்காவும் இதோட ஜக்காவும் உங்களுக்கு சென்டர் கன்ஃபார்மாக கரெக்டாக வரும். நான் ஸ்லீவ் எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிற வீடியோவை ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன், அங்கேயும் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்லீவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். மேலே வந்து 1/2 இன்ச் அலவுன்ஸ் கொடுத்துருக்கேன். கைக்கு எப்போவுமே 1/2 இன்ச் அலவுன்ஸ் கொடுங்க. சைடில் 2 இன்ச் அலவுன்ஸ் கொடுங்க போதும். சைடில் சப்போஸ் கிளாத் இல்லைன்னா நீங்கள் 1 இன்ச் அலவுன்ஸ் கொடுத்தாலும் ஓகே தான். இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் சென்டர் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கை பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இந்த கையில் வந்து இப்போ வந்து நம்ம ஷேப் எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்னு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் ஷேப் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இதோட சென்டரும், அதாவது முடிகிற பக்கம் நம்ம ஜக்கா போட்டிருக்கோம் இல்லையா, சைடு ஜாயின் பண்ணுற ஜக்கா, அந்த மார்க்கும் சென்டரோட மார்க்கும் நடுவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஒரு 3/4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து 3/4 இன்ச்சு குடைக்கணும். மேலே குடைக்கக்கூடாது, அதே மாதிரி எட்ஜ்லேயும் குடைக்கக்கூடாது. அப்படியே அதை குடைக்காமல் ஷேப் இப்படி கொண்டு வந்து இப்படி முடிச்சிருங்க. ஷேப் நான் கிட்ட காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கொண்டு வாங்க. அதை அப்படியே நம்ம வெட்டி எடுத்துடலாம். ஸ்டார்டிங்லேயே குடையக்கூடாது, எட்ஜ்லேயும் குடையக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு பிசுறு வரும். தாராளமாக நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு. இப்போது இதோட கிராஸ் பாருங்கள் வந்துருச்சுங்களா, அவ்வளோதாங்க ஸ்லீவு. இப்போது நம்ம பட்டி வந்து எடுக்க போகிறோம். அந்த பட்டி வந்து மேக்ஸிமம் 28 இன்ச்சுக்காரங்களுக்கு எவ்வளோ வைக்கிறீங்க அப்படின்னா, பட்டியோட ஷேப் நான் சொல்கிறேன் பாருங்கள். சைடில் வந்து 2.5 இன்ச்சு கொடுங்க. இந்த சைடு இருக்கு இல்லையா, அது வந்து 2.5 இன்ச்சு. ஸ்டார்டிங் பண்ணுற பக்கம் 3 இன்ச்சு. இது தாங்க மேக்ஸிமம் எல்லாருக்குமே வரும். இதை அப்படியே லைட் ஷேப் பண்ணி நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம 1/2 இன்ச்சு அலவுன்ஸ் விட்டுக்கலாம் பிடிச்சி தைக்கிறதுக்கு. லைனிங்கில் இது கீழே அலவுன்ஸ் தர வேண்டாம், ஒரிஜினலில் மட்டும் தான் தருவேன். நீங்கள் ஜஸ்ட்டு கட்டிங் பழகிக்குங்க இந்த மாதிரி. அவ்வளோதான். இந்த மாதிரி ஷேப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த சைடு வந்து 2.5 இன்ச் இருக்கணும், இது வந்து 3 இன்ச் இருக்கணும். நம்ம தைக்கும்போது நம்ம சைடு வந்து பார்த்து அளந்து பார்த்து தைச்சிக்கணும். அப்புறம் ஹூக்கு பட்டிக்கு ஏதோ ஒரு 2 பீஸ் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஹூக்கு அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் கிடையாது. ஹூக்கு பட்டி எப்படி வைக்கிறதுங்கிற வீடியோவை நான் தெளிவாக போட்டிருக்கேன், அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அங்கேயும் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நான் பார்ட்ஸாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு, இந்த பட்டி, இந்த பட்டி. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து சேமாக தான் இருக்கும். மேபி 1/2 இன்ச்சு கூட குறைய வரலாம். அது வந்து ஸ்டிச்சிங்கில் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுங்கிறத ஃபுல் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். சேம் அதே மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய், டேக் கேர்.